வணக்கம் நண்பர்களே, நான் ஜான்சன். இன்னைக்கு வேலைங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் கைத்தாரில் ஒரு காத்தாடி லைனில் வந்து ஃபென்சிங் பண்ணி தர சொன்னாங்க. மார்த்தாண்டங்கள் 5 அடி கல் போட்டு 4 அடி 4 அவசரத்தில் 5 கம்பி நேர் முள்ளு கம்பி இழுப்போம். அதே மாதிரி குறுக்க வந்து 4 குறுக்கு கம்பியும் போட்டு தர சொன்னாங்க. அதுதான் நம்ம ஆட்கள் கல் ஏற்றிட்டு இருக்காங்க. கல் பாருங்க, இது வந்து மார்த்தாண்டங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம புதுக்கோட்டை கல் வச்சு வீடியோ பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து மார்த்தாண்டங்கள். இது வந்து திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம். இந்த 3 மாவட்டத்திலும் இந்த கல்லை வச்சு நம்ம கொஞ்சம் பட்ஜெட்டான ரேட்ல வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுக்கலாம். முள்ளு கம்பி போட்டு வலை கூட 4 அடி வலை போட்டு கூட இந்த கல்லில் இழுக்கலாம். அதே மாதிரி பார்பெட் கம்பியுமே இதில் போட்டு இழுக்கலாம். பாத்தீங்களா, இது 6 அடி, அது பக்கத்தில் இருக்கிறது வந்து 7 அடி. பாருங்க, இப்போ இடத்துக்கு வந்தாச்சு. காத்தாடி லைனு, காத்தாடி இருக்கு பாருங்க. இந்த லைன்ல தான் எனக்கு வந்து ஃபென்சிங் கரெக்டாக 2 ஏக்கருக்கு அமைச்சு தர சொன்னாங்க. இது நம்ம என்ன ரேட்டுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 8 அடிக்கு ஒரு கல், அடிக்கு வந்து 100 ரூபா கணக்கு பண்ணி பண்ணிருக்கோம். இது வந்து நம்ம அதர் மாவட்டத்தில் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஏற்றால கண்டிப்பா வந்து அமௌண்ட் வைஸ் வந்து கொஞ்சம் மாறுபடும். சரிங்களா, 10 ரூபா 20 ரூபா கண்டிப்பா மாறுபடும். கண்டிப்பா இது மாதிரி பட்ஜெட்ல பண்ண கண்டிப்பா நம்ம தொடர்பு கொள்ளுங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே தெளிவான முறையில் இந்த கால் வச்சு வந்து ஃபென்சிங் வந்து அமைச்சு கொடுக்கலாம். அது ரேட்டை பொறுத்து கண்டிப்பா ஓகே அப்படின்னா நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். இப்போ இடத்துல வந்து கயிறு கட்டியாச்சு. இடம் கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. அதில் வந்து இப்போ கயிறு கட்டியிருக்கோம். இதுல வந்து நம்ம குழி அடிச்சு அதுக்கப்புறம் வந்து கல்லை போட்டு கல் வந்து கரெக்டா 1.5 அடி போங்க. 5 அடி தான் கல் இருக்கும். 6 அடின்னு சொல்லுவாங்க, கரெக்டா 5 அடி இருக்கும். 1.5 அடி உள்ள போயிடும், 4 அடி மேல நிற்கும். இதுல பார்பெட் கம்பி இழுத்து நம்ம பண்ணும்போது வந்து ஒரு இடத்துக்கு ஒரு சேஃப்டியா இருக்கும். நம்ம இடம் இவ்வளவு இடம் இருக்கு அப்படிங்கறத ஒரு பாதுகாப்பா தெரியற மாதிரி இருக்கும். மற்றபடி இது வந்து ரொம்ப நாய் போகும், ஆடு போகும், சின்ன சின்ன மிருகங்கள் கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா வலை போட்டா மட்டும்தான் மற்ற மிருகங்கள் உள்ள போற வாய்ப்பு இல்லை தவிர மற்ற இது வந்து இடத்த மட்டும் பாதுகாக்கிறதுக்கு நம்ம இடத்த பிரிச்சு காட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த பார்பெட் முள்ளு கம்பி இழுத்து கொடுக்கறது. உள்ள ஒரு விவசாயம் பண்ணணும், ஒரு ஏதோ ஒரு கம்பெனி மாதிரி பண்ணணும், ஏதாவது ஒரு சின்ன ஆட்டு பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த இது வச்சு நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நாய்கள் உள்ள வரும். அது கண்டிப்பா நம்ம வலை வச்சு பண்ணா மட்டுமே தான் அது பாதுகாப்பா இருக்கும். பாத்தீங்களா, குழி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழி கரெக்டா வந்து 1.5 அடி அடிப்பாங்க. ஏன்னா கல் 5 அடி தான் இருக்கும், 1.5 அடி அடிப்பாங்க. இந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பாதுகாப்பு இடத்த மட்டும் தெளிவுபடுத்தி கொடுக்குறாங்கன்னு சொன்னதுனால அது காத்தாடி சுத்தி வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துட்டு இருப்போம். நம்ம வலை போட்டு கொடுக்கனாலும் சரி, டாடா கம்பினாலும் சரி, நம்ம ராஜ்கடை வேணாலும் சரி, நீங்க எந்த மாதிரி ஃபென்சிங் கேட்குறீங்களோ அந்த மாதிரி ஃபென்சிங் வந்து சுத்தமா அமைச்சு கொடுப்போம். கண்டிப்பா நம்மளை தொடர்பு பண்ணுங்க. தெளிவான ஃபென்சிங் வந்து சுத்தமா நாங்க அமைச்சு கொடுப்போம். ஒரு வேலை இருக்கு, நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம், இடையில வந்து எனக்கு வேலை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டேட் சொல்லுவோம். அந்த டேட்ல நீங்க கால் பண்ணுங்க. நான் பண்றேன்னு சொன்னாலும் நீங்க ஞாபகப்படுத்தி கால் பண்ணா மட்டுமே தான் எனக்கு ஞாபகங்கள் இருக்கும். இல்ல அப்படின்னா நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிஸில இருக்கும்போது நம்ம ஞாபகம் இருக்காது. நான் ஒரு 5 நாள் கழிச்சு போன் பண்ண சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க போன் பண்றீங்க, இல்ல நான் போன் பண்றேன்னு சொன்னாலும் கூட நீங்க எனக்கு ஞாபகப்படுத்துறீங்க. நான் ஒரு வேளத்துல வேலை இருக்கும், அடுத்த வேலை ரெடி பண்ணி வச்சிருப்பேன். நீங்க அந்த டைம்ல போன் பண்ணாதான் உங்க வேலையை வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி அதை பண்ண முடியும். மற்றபடி நீங்க சும்மா சொல்லிட்டு ஏன்னா அந்த டைம்ல வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பண்ண முடியாது. கண்டிப்பா வந்து மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வேலைகள் பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து அதை கரெக்டான கணக்குல கொண்டு போக முடியாது. நான் போன் பண்றேன்னு சொன்னாலுமே நீங்க அந்த டேட்ல ஒரு போனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எத்தனை நாள் தள்ளி சொல்றனோ அந்த டேட்ல வந்து அதுக்கு போன் பண்ணீங்க கண்டிப்பா வந்து வேலை வந்து சுத்தமா பண்ணி கொடுப்போம். கல்லு பாத்தீங்களா, மார்த்தாண்டங்கள் கரெக்டா 5 அடி இருக்கும். ஃபென்சிங் வந்து நல்லா இருக்கும். கலர் அடிச்சோம் அப்படின்னா ஃபென்சிங் நல்லா இருக்கும். ஆனா புதுக்கோட்டை கல் மாதிரி தெளிவா இருக்காது. இது வந்து கை உடைப்பு கல்லுன்னு சொல்லுவாங்க. மிஷின் அறுப்பு கல் வந்து நேரா இருக்கும், பெரிய கல்லா இருக்கும். இது கை உடைப்பு கல், நார்மலா ஒரு சைஸுக்கு வந்து நார்மலா இருக்கும். வளையலுக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து முள்ளு கம்பி பார்பெட் இழுக்கிறதுக்கும் கண்டிப்பா பயன்படுத்தலாம். நம்மளுக்கு கண்டிப்பா தொடர்பு. சப்போஸ் நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, வெளியூர்ல இருக்கீங்க, இடம் வந்து எனக்கு வந்து மதுரையில இருக்கு, நான் வந்து பெங்களூர்ல இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தொடர்பு கொள்ளுங்க. நீங்க வரும்போதுனாலும் சரி, நீங்க ஒரு ஆளு பக்கத்துல ரெடி பண்ணி உங்க ரிலேட்டிவோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ரெடி பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து இடத்த காட்டினா போதும். நம்ம இடத்த பார்த்து தெளிவான முறையில் அளந்து எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ பட்ஜெட்டான ரேட்ல கண்டிப்பா தெளிவா பண்ணி கொடுப்போம். நம்ம வலையும் பண்ணி கொடுப்போம், பார்பெட் கம்பியும் பண்ணி கொடுப்போம். ஃபென்சிங் பத்தி சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னென்ன ரேட்டுக்கு ஃபென்சிங் பண்றோம் எல்லாமே அதுல இன்க்ளூடா நான் பேசியிருப்பேன். அதே மாதிரி கல் வந்து மட்டமா பார்த்து கொடுத்துருவோம். ஒரு சில இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா கல் வந்து மட்டமா போட முடியாத அளவு பாறை இருக்கும். அந்த இடத்துல வந்து எவ்வளவுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியுமோ அவ்வளவுக்குலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போடும். ரொம்ப கீழே ஹார்டா இருக்கு, தோண்ட முடியல அப்படின்னா கண்டிப்பா தோண்டவே முடியாது. அதுக்காண்டி நீங்க மட்டமா போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. தோன்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் மிஷினை போட்டு ஓட்டி பார்ப்போம். மிஷின் ஓடல அப்படின்னா ஆட்களை வச்சு தோண்டுவோம். அதுலயுமே முடியல அப்படிங்கிற பட்சம் அந்த கல்லு கண்டிப்பா வசந்திருக்கும். இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி சின்ன கட்டக்கல் கிடைச்சுன்னா கட்டக்கல்லை போட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தெளிவா படுத்தி விடுவோம். வந்து ப்ளூ கலர் மேல வந்து நம்ம கஸ்டமர் வந்து மேல ப்ளூவும் கீழே ஒயிட் வாஷும் பண்ண சொன்னாங்க. அதான் அடிச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நாட்டட் ஃபென்ஸ் இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு மேல கண்டிப்பா கேரண்டியா அந்த லைஃப் வரும். நம்ம போடுற வலை வந்து 10 வருஷம் மேல வரும். அது வந்து 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மேல வர வாய்ப்பு இருக்கு. அந்த நாட்டட் ஃபென்ஸும் நம்ம பண்ணி கொடுப்போம். அது இப்போ இடையில ஒரு வீடியோ பண்ற மாதிரி இருக்கு.
நம்ம திருநெல்வேலியில இருந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்க அப்புறம் ஃபோன் அடிக்கல. ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அதை வந்து தெளிவான முறையில் பண்ணி அது ஒரு வீடியோ கிளிப்பா நம்ம எடுத்து போடலாம். கண்டிப்பா நம்ம அந்த கஸ்டமர் பார்த்தா கண்டிப்பா கால் பண்ணுங்க. பாருங்க, இப்போ வந்து வலை கம்பி இழுத்தாச்சு. கம்பி வந்து 5 லைன் இழுத்துருக்கு. 5 லைன் நேரா ஒரே நேர்கோட்டில் இடம் கொஞ்சம் கல்லு பாரமா இருந்தாலும் ஓரளவுக்கு தெளிவு பண்ணி நம்ம வந்து சுத்தமா வந்து மட்டை எடுத்து தெளிவாகவே பண்ணியாச்சு. பாருங்க, எதுக்கு இந்த நம்ம பார்பெட் கம்பி முள்வெளி வீடியோ போடுறோம் அப்படின்னா, சிலவங்க வச்சிருப்பாங்க நம்ம வலை போடுறதுக்கு காசு இருக்காது, ஏன்னா வலை வந்து கிரேடிவேஷன் ஜாஸ்தி வரும். பார்பெட் கம்பி போட்டு ஓரளவுக்கு அடைச்சாலே நம்மளுக்கு போதும், இடத்த பிரிச்சு கொடுத்தாலே போதுங்கிறக்காண்டி தான் நான் அந்த பட்ஜெட்டான ரேட்ல பண்ற மாதிரி இருந்து இந்த வேலையை நான் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பண்றேன். பாருங்க, லைன் வந்து நேர் லைன் வந்து 5 லைனு, அதே மாதிரி குறுக்கு கம்பி வந்து 4 கம்பி. குறுக்கு கம்பி போட்டோம்னா பாக்ஸ் டைப்ல வரும். ஒரு சில பெரிய பெரிய மிருகங்கள் உள்ள வர வாய்ப்பு கிடையாது. சின்ன சின்ன ஆடு, நாய் அந்த மாதிரி மிருகங்கள் கண்டிப்பா உள்ள வந்துடும். நம்ம இதை வச்சு நம்ம விவசாயம் பண்ண முடியாது. ஒரு இடத்துக்கு சின்ன ஒரு பாதுகாப்பா நம்ம வந்து இடத்த பிரிச்சு தனியா வச்சுக்கலாம். சரிங்களா? அது மாதிரி நம்ம எவ்வளவு இடம்னாலும் வந்து ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். நீங்க 10 சென்ட் சொல்றீங்க, 100 ஏக்கர் சொல்றீங்க, தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவு இடம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஃபென்சிங் சுத்தமா அமைச்சு கொடுப்போம். நம்ம வந்து இருக்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டம். நம்ம வந்து எல்லா இடமும் பண்ணி கொடுப்போம். மாவட்டம் மாற மாற கண்டிப்பா ஒரு அமௌண்ட் வைஸ் வந்து கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். நம்ம லோக்கல்ல திருநெல்வேலி மாவட்டத்துல என்ன ரேட்டு போடுறோம் அதே ரேட்டுக்கு வந்து நம்ம எல்லா இடத்துக்குமே நம்ம பண்ண முடியும். ஏன்னா அதுல டிரான்ஸ்போர்ட் இருக்கு, அதுல சம்பளங்கள் இருக்கு, அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல இருந்து நம்ம 10 ரூபா 20 ரூபா கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். ஆனா வேலை சுத்தமா பண்ணி கொடுப்போம். நீங்க லோக்கல்ல விசாரிச்சு அவங்க என்ன ரேட்டுக்கு பண்றாங்களோ அதோட கண்டிப்பா வந்து காஸ்ட் வைஸ் வந்து கம்மியா தான் நம்ம பண்ணி கொடுப்போம். பாத்தீங்களா, இப்ப குறுக்கு போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஃபென்சிங் பத்தி சந்தேகங்கள் எது இருந்தாலும் சரி நம்மள வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க, இல்லைன்னா நார்மல் கால் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா எடுத்து பேசி நீங்க ஃபென்சிங் பண்றதுக்கு நீங்க ஓகேன்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமா நம்ம பண்ணி கொடுப்போம். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கனால தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுப்போம். ஆனா இடம் கொஞ்சம் வெளியில போக போக இடம் கொஞ்சம் ஒரு 500 அடிக்கு மேல இருக்கணும். நம்ம வந்து திருச்சி வரைக்கும் நம்ம 500 அடிக்குள்ள பண்ணலாம். அதுக்கு அங்கங்க போக போக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 1000 அடி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 500 அடிக்கு நம்ம இடத்துல பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து டீசல் செலவு கூட அது வந்து இருக்காது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து லாபங்கள் வந்து அதிகமா வச்சு நம்ம பண்றது கிடையாது. கம்மியான ரேட்ல வந்து கஸ்டமருக்கு வந்து வேலையை வந்து சுத்தம் அமைச்சு கொடுக்குற காரணத்தினால நம்ம வந்து அதிகமா இருக்க அதிகம் பண்ணிக்கலாம். இப்ப கஸ்டமர் வந்து கொஞ்சம் மட்டும் தான் இடம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து ரேட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா நம்ம டீசல் பார்க்கணும், சம்பளம் பார்க்கணும், எல்லா விஷயமே நம்ம அதில் தான் பார்க்கணும். கண்டிப்பா பட்ஜெட்லேயே பண்ணுவோம். அது கண்டிப்பா பாருங்க, இந்த நம்ம போர்டு கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. நம்ம தெளிவான வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமா அமைச்சு கொடுப்போம். உங்க இடத்துக்கு எந்த மாதிரி பார்த்து அது எந்த பர்பஸ்க்கு அந்த இடத்த யூஸ் பண்ண போறீங்களோ அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து தெளிவான முறையில இப்ப உள்ள காய்கறி தோட்டம் வைக்க போறோம், விவசாயம் பண்ண போறோம், ஆடு பண்ண வைக்க போறோம், உள்ள வந்து வேற கம்பெனி மாதிரி வைக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து வலை போட்டு கொடுக்கலாம். அதுக்கு வந்து வலை போட்டிங்க அப்படின்னா உள்ள வந்து எந்த மிருகங்களும் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதே உங்க இடம் வந்து மலை ஓரத்துல இருக்கு, மிருகங்கள் தொல்லை தாங்க முடியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஃபென்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 லைன் பார்பெட் கம்பி வலைக்கு அப்புறம் இழுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுல வந்து ஆடு, மாடு, அது காட்டு மிருகங்கள் கண்டிப்பா பண்ணி அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு கிடையாது. நம்ம பண்ணிக்கோனா ட்விஸ்ட் ஃபென்ஸ் பண்ணி கொடுப்போம். ட்விஸ்ட் ஃபென்ஸ்ங்கிறது வந்து மேல வலையிலேயே முள்ளு மாதிரி வந்துடும். அதை நம்ம கீழே வச்சு இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த அளவு குழி பறிச்சுட்டு வந்து மிருகங்கள் வரக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா குழிக்கு பறிக்கும் போதே அந்த கம்பி கிழிக்கும். அதனால அந்த மிருகங்கள் வந்து உள்ள வரக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி ஃபென்சிங் வந்து நம்ம வந்து சுத்தமான முறையில் அமைச்சு கொடுப்போம். நீங்க உள்ள என்ன வைக்க போறீங்கன்னு நீங்க சொன்னா போதும், அந்த இதுக்கு எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணா நல்லா இருக்கும் அந்தங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நீங்க ஓகே அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஃபென்சிங் வந்து தெளிவா வந்து சுத்தமா பண்ணிக்கலாம். நம்ம வலை போடும்போது வந்து காஸ்ட் வைஸ் வந்து ஜாஸ்தி வரும். நம்ம நார்மலா வந்து 135 ரூபாய்க்கு வந்து 3 இன்ச்சு வலை போடுவோம், அப்புறம் 3 கால் போடுவோம், அப்புறம் 3 போடுவோம். இப்படி அமௌண்ட் ஃபென்சிங் டைம் அண்ட் கட் சுருங்க அமௌண்ட் வைஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். டைம் அண்ட் கட் சின்னதாக ஆக அதோட அமௌண்ட் காஸ்ட் வைஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். கண்டிப்பா அதுக்கேற்றால உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்றால நீங்க எந்த மாதிரி சொல்றீங்களோ பட்ஜெட்ல போடுறதுக்கு அந்த மாதிரி வந்து தெளிவா பண்ணி கொடுப்போம். நம்ம வந்து கம்பி வலை வந்து 12 கேஜில உள்ள கம்பி 2.5ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்பெட் கம்பி வந்து 14 கேஜில உள்ள கம்பி. நம்ம அது நல்லா ஷார்ப்பா இருக்கும். ஒரு 6 அடிக்கு 2 முள்ளு இருக்கும். 6 அடி இல்லைன்னா 4 இன்ச்சு அந்த மாதிரி இதுல வந்து 2 முள்ளு இருக்கும். அது வந்து முள்ளுமே நல்லா ஷார்ப்பா இருக்கும். அதான் முக்கியம். சும்மா முள்ளு இருக்குன்னு சொல்லி சும்மா நார்மலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அது வச்சு பிரயோஜனம் கிடையாது. நம்ம பண்ற பார்பெட் கம்பியோட முள்ளு வந்து ரொம்ப ஷார்ப்பா, நீங்க கையை வச்சு தொட்டாலே போதும், தொட்டு லேசா இழுத்தாலே கண்டிப்பா கிழிச்சிரும் கையில. நம்ம வேலை செய்யும் போதே கண்டிப்பா நிறைய இடத்துல கைகள் கிழிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பார்பெட் வந்து ரொம்ப சுத்தமான பார்பெட்டா இருக்கும். அதே மாதிரி கம்பியுமே நம்ம ஜிஎஸ்எம் வந்து 70 இருக்கும். நல்ல பிராண்டட் கம்பி வந்து 100 ஜிஎஸ்எம் இருக்கும். நம்ம கம்பி வந்து 70 ஜிஎஸ்எம் இருக்கும். இப்ப நம்ம வந்து 135 ரூபாய்க்கு பண்றோம் அப்படின்னா ஒரு அடிக்கு கல்லு காலு லேபரும் எல்லாமே A to Z எல்லாம் சேர்த்து மொத்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு அடிக்கு வந்து 135 ரூபாய். இப்போ 1000 அடிக்கு நம்ம ஃபென்சிங் பண்ணோம், ஒரு ஏக்கருக்கு ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா 1,35,000 ஆகும். சரிங்களா? 3 இன்ச்சு வலை போட்டு 4 முழு கம்பி. நம்ம எந்த ஃபென்சிங் ஒர்க்குமே வந்து கண்டிப்பா வந்து
முள்ளு கம்பி மட்டுமே தான் போட்டு இழுப்போம். நம்ம பிளெயின் கம்பி போட்டு இழுத்தோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிரோஜனம் கிடையாது, ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா கிடையாது. முள்ளு கம்பி போட்டு இழுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பிரோஜனமா இருக்கும், பார்பெட்ல முள்ளு இருக்கும், அது இன்னொரு ப்ரொடெக்ஷனா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து பிளெயின் கம்பி கண்டிப்பா இழுக்கிறதே கிடையாது. சில ஃபென்சிங்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளெயின் கம்பி மட்டும் இழுத்து கொடுப்பாங்க, அது வந்து பிரோஜனமே கிடையாது இழுத்துக்கு. நீ சும்மா வலையை கட்டி பட்ஜெட்ல வலையை கட்டிடலாம். அதனால நம்ம எந்த ஃபென்சிங் ஒர்க்குமே வந்து கண்டிப்பா வந்து பார்பெட் போட்டு வேலை வந்து சுத்தமா இருக்கும். நம்ம ஒரு இடத்துல நீங்க ஃபென்சிங் பண்ணி ரூபா செலவு பண்ணி ஃபென்சிங் பண்றோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா பாதுகாப்பா இருக்கும். சும்மா பேருக்கு போட்டு போனோம் காசை வாங்கிட்டு போயிட்டோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கண்டிப்பா அதை வச்சு உங்களுக்கு பிரோஜனம் இருக்கணும். நீங்க எந்த பர்பஸ் யூஸ் பண்றீங்களோ அந்த பர்பஸ் வந்து கண்டிப்பா வந்து அதுல வந்து சாட்டிஸ்பேஷனா இருந்தா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து அது ஒரு பிரோஜனமா இருக்கும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம வேலை பண்றதே கிடையாது. உங்களுக்கு தெரியலனாலுமே இந்த இதுக்கு பண்ண போறீங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னா நான் சுத்தமா பண்ணி கொடுத்துருவேன். கண்டிப்பா நம்ம தொடர்பு கொள்ளுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம வந்து ஃபென்ஸ் அமைச்சு கொடுக்கலாம். நம்ம சன் ஃபென்சிங் கான்டாக்ட் நம்பர் வந்து 9788789987. கண்டிப்பா டிஸ்பிளேல இருக்கும், பார்த்து கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல கூட நீங்க கால் பண்ணாலும் சரி, நீங்க வெளியில இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. உங்க இடத்தோட மேப்பு, இடத்தோட அளவு என்ன இருக்குன்னு நீங்க சொல்லி எனக்கு அனுப்பிவிடுங்கன்னா பட்ஜெட்ல எவ்வளவு ஆகும்னு சொல்லி நான் தெளிவா சொல்லிடுறேன். அதே மாதிரி நம்ம இடத்துக்கு ஃபென்சிங் பண்ண வரும்போது கண்டிப்பா இடத்துல வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. பக்கத்து இடத்துக்காரங்களை பிரச்சனை வச்சுட்டு நீங்க என்ன கண்டிப்பா கூடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து லாங்ல இருந்து வரோம். நீங்க ஒரு மதுரையில வேலை வச்சிருக்கீங்க, திருச்சியில வேலை வச்சிருக்கீங்க, நாங்க நைட்டு மெட்டீரியல் எடுத்துட்டு வந்து காலையில வந்து உங்களுக்கு ஃபென்சிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது பக்கத்துல இடத்துல நீங்க அளந்துட்டு பண்ணணும். இல்ல இடம் அங்க வருது இங்க வருதுன்னு சொல்லி நம்ம வேலையை வந்து கண்டிப்பா ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு 4 பேரை வேலை கூட்டு வரேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்னைக்கு செலவு மட்டுமே எனக்கு வந்து 7000 8000 ஆகும். அதை வந்து உங்ககிட்ட தான் பிறகு வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பா நம்மளுக்கு வந்து வேலை வைக்காதீங்க. இடத்தெல்லாம் அளந்து எல்லாமே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்க இங்க வேலையை வந்து கரெக்டா ஒரு நாளைக்கு 500 அடி முடிப்போம். 4 பேர் வரோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 500 அடி முடிப்போம். இப்போ 2000 அடி இருக்கு அப்படின்னா ஒரு 4 நாள் 5 நாள் வந்து அதை வந்து சுத்தமா முடிச்சு கொடுத்துருவோம். மிஷின் ஓடிச்சு அப்படின்னா கிளியரா சொன்ன டேட்ல முடிச்சு கொடுத்துருவோம். இல்ல மிஷின் ஓட்ட முடியல, குழி அடிக்க முடியல, ஆள் வச்சு தான் தோண்டணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு நாள் முன்ன பின்ன கண்டிப்பா ஆகும். ஆனா வேலை வந்து ஒரு வேலையில இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை சுத்தமா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலை 10 வேலை இருந்தாலுமே உங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த வேலையை வந்து தொடர்பு கொள்வோம். அதுக்கு இடையில வந்து இங்க குழியை போட்டாச்சு கல்ல போட்டாச்சு அந்த வேலையை பார்த்துட்டு வரோங்கிறது நம்மகிட்ட கிடையவே கிடையாது. எத்தனை அடி இருந்தாலும் சரி அந்த வேலையை முடிச்சுட்டு தான் இப்போ ஒரு 5 சென்ட்டுக்கு இடம் வேலை பார்க்கணும், ஒரு சின்ன வேலை பார்க்கணும், ஒரு 2000 அடிக்கு வேலை பெண்டிங்ல இருக்கு அதை பார்த்துட்டு வரோம்னா அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து 5 சென்ட் வச்சிருக்கலாம் ஒரே கஸ்டமர் தான், அதுக்காண்டி 10 ஏக்கர் வச்சிருக்கலாம் 100 ஏக்கர் இருந்தாலும் ஒரே கஸ்டமர் தான் எனக்கு. சரிங்களா? கண்டிப்பா வந்து உங்களுக்கு வேலை வந்து சுத்தமா இருக்கும். தெளிவான முறையில வந்து அமைச்சு கொடுப்போம். வேலையை பாருங்க. இது வந்து கல்லுக்கு இடைவெளி வந்து கரெக்டா 8 அடி. நார்மலா 10 அடி போட்டாலே போதும். கஸ்டமர் வந்து 8 அடி கொஞ்சம் நெருக்கி போடுங்க அப்படின்னு சொன்னதுனால 8 அடிக்கு போட்டிருக்கோம். நீங்க கல்லு வந்து நம்ம 10 அடிக்கு போடுறதோட 8 அடிக்கு போடும்போது 10 ரூபா அமௌண்ட் வந்து கண்டிப்பா அடிக்கு வந்து கூட வரும். இது வந்து நம்ம 90 ரூபாய் பண்ணிருக்கோம் அப்படின்னா 8 அடிக்கு போடும்போது 100 ரூபாய் பண்ணுவோம். அது 7 அடிக்கு பண்ண 105 ரூபாய் பண்ணுவோம். இடம் வந்து கண்டிப்பா மாறுபடும். நம்ம திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துல இந்த ரேஞ்சில பண்ணலாம். அது போக வெளியே போக வந்து காஸ்ட் வேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அது எல்லாருக்குமே அது வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, செலவுகள் இருக்கனால கண்டிப்பா அமௌண்ட் வைஸ் வந்து ஜாஸ்தியாகும். வேலை வந்து நான் கண்டிப்பா சுத்தமா சொன்ன மாதிரி சொன்ன டைம்ல பண்ண முடியாது. ஏன்னா வேலைகள் இருக்கும். ஒரு வேலை பண்ணிருப்போம் 4 நாள் வேலை முடிக்கலாம்னு பாத்துருப்போம், அது 6 நாள் இழுத்துருக்கும். பக்கத்துல இடம் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கும், கம்பி கட்டும் போது ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். அப்படிங்கிறது கண்டிப்பா மாறுபடும். நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு டேட் சொன்னோம் அப்படின்னா அதுல இருந்து 2 நாள் தள்ளி போகலாம், 3 நாள் தள்ளி போகலாம். கண்டிப்பா இனி தொடர்பு கொள்ளுங்க. நான் ஒரு டேட்ல பண்றேன்னு சொன்னாலும் நான் பண்ணலனாலும் போன் பண்ணலனாலும் நீங்க கண்டிப்பா என்ன தொடர்புன்னு கண்டிப்பா ஞாபகப்படுத்துங்க. உங்களுக்கு வேலை வந்து நம்ம வந்து சுத்தமான தெளிவான முறையில பண்ணி கொடுப்போம். வேலையில எந்த குறையுமே வைக்கிறது இல்ல. கண்டிப்பா நம்மள தொடர்பு தெளிவான ஃபென்சிங் வந்து சுத்தமா பண்ணிவிடுவோம். வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருக்கீங்க, நீங்க வரும்போது எனக்கு கான்டாக்ட் பண்ணா போதும். நான் வந்து இடத்த பார்த்து அளந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் வாங்குறதே கிடையாது. நம்ம வந்து மெட்டீரியல் ஆள் கொண்டு இறங்கி வேலை செய்யும் போது இப்போ ஒரு 2 லட்ச ரூபா ஒர்க் அப்படின்னா கண்டிப்பா 1,60,000 தர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்லூரோட வந்து புதுக்கோட்டை இருந்து கல்லூரோட வந்து இறக்கி கொடுப்போம். இறக்கி வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மீதி அமௌண்ட் வந்து மொத்தமா மெஷர் பண்ணிட்டு என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் வந்து தெளிவா வந்து வாங்கிக்கிறோம். அமௌண்ட் வைஸ்ல வந்து ரொம்ப கம்மிலாம் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே கம்மியான ரேட்டு தான் ஃபென்சிங் பண்றேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி மக்களே.